அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினியர்களையும் இது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியில் அல்லாஹ்வின் கிருபையினால் 281வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். வழமை போன்று முதலாவதாக மக்கா முக்கர்ரம் அல் மிஸ்வா ஹராமுடைய ஹுத்பா. இந்த ஹுத்பாவை ஷேக் அப்துல்லா அல் ஜுஹனி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் நினைத்திருந்தார்கள். சென்ற வார ஹுத்பா அவருடைய தலைப்பு அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க உபகாரமிக்க ஹஜ் என்பது இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்தல், அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைகளை பேணி அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுதல் என்ற அமைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லிம்களே, அல்லாஹ்வுடைய காபாவை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளே, உங்களை தக்வாவை கொண்டு வசிய செய்கிறேன். இப்பொழுது நல்லா பார்த்துக்கொண்டு சிந்தனையோடு ரகசியம் பிரகசியங்களின் வாழுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழே நீங்கள் இருக்கிறீர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். அவனை விட்டும் நாங்கள் எங்கும் தப்பித்து செல்ல ஒதுங்க முடியாது. அல்லாஹ்வோடு சொல்லிலும் செயலிலும் உண்மையாக விசுவாசிகளாக இருங்கள், உண்மையாக இருங்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளையும் கடைபிடியுங்கள். அதிலே உங்களுக்கு சந்தோஷம், கண்ணியம், வெற்றி, ஈடேற்றம் அனைத்தும் இருக்கிறது. அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய ரகசியங்களை அறிவது போன்று அறிகிறான். அவனுக்கு எந்த ஒன்றும் உங்களில் மறையாது, எல்லாமே வெளிப்படைதான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய உம்மத்துக்கும் அவர்களுக்கு மிகவும் சிறந்த உபகாரங்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் சில சத்திய வழிகளை காட்டி கொடுத்திருக்கிறான். அதே போன்று நேரான வழிகளை அல்லாஹ் ஒளிமயமாக அவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறான். அதே போன்று நட்பாதைகளை, அதே போன்று சந்தோஷமான வழிகளை, காரணிகளை அல்லாஹ் அவர்களுக்கு லேசுபடுத்தியிருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வின் பக்கம் ஆதரவு வைப்பது, மேலெண்ணம் வைப்பது, இப்படியான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான். எப்பொழுதும் எந்த ஒரு நல்ல பருவகாலம், நன்னபர்களுடைய பருவகாலம் ஒன்று முடிய ஒன்று ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் மக்களுக்கு நன்மைகளின் பருவகாலங்களை, சீசன்களை தந்து கொண்டே இருக்கிறான். அதே நேரம் இந்த நாட்களிலே பொதுவாக முஸ்லிம்களுடைய உணர்வுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவை நோக்கி ஆர்வம் கொண்டவைகளாக, பிரயத்தனம் காட்டியவைகளாக, கரிசனை கொண்டவைகளாக, மிக உற்சாகமாக செயல்படுகின்ற, துடிப்போடு செயல்படுகின்ற ஒரு காலம். எதற்காக? உம்ராவை, அதைத் தொடர்ந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹஜ்ஜுடைய கிரியைகளை, அதே போன்று மிக சிறந்த உன்னதமான பணியாகிய அமலாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிப்பதற்காக, அவருடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்வதற்கு ஆர்வம் கொள்ளக்கூடிய, துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு காலம். இடையிலே துஆ செய்கிறார்கள். நான் அல்லாஹ்விடம் வேண்டுகிறேன், சஃபரையும் உங்களுடைய பிரயாணங்களையும் லேசாக்க வேண்டும், உங்களுக்கு அல்லாஹ் ராஹத்தை தர வேண்டும், சௌகரியங்களை தர வேண்டும் மக்கா மதீனாவில் தங்கியிருக்கும் பொழுது. அதே போன்று எங்கள் அனைவர்களுக்கும் உங்களுக்குமாக நாங்கள் ஹஜ்ஜுன் மப்ரூரை, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நன்மைகள் நிறைந்த அந்த ஹஜ்ஜை நான் வேண்டுகிறேன். நல்ல அமலை கேட்கிறேன், அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று வேண்டுகிறேன். அதே போன்று நம்முடைய அனைத்து முயற்சிகளும் அல்லாஹ்வினால் புகழுக்குரிய முயற்சியாக மாற வேண்டும் என்றும் அல்லாஹ்விடம் கேட்டவனாக, இஸ்லாமிய சமூகமே, அல்லாஹ்வுடைய அருள் கிருபை பாக்கியத்தினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு வழங்கிய அருள் கிருபை தான் அல்லாஹ் ஹஜ்ஜை வாழ்க்கையில் ஒரு தடவை கடமையாக்கி இருக்கிற ஒரு முஸ்லிம் மீதும் பகுத்தறிவுள்ள, அதே போன்று போக முடியும் உடல் பலம் ஆரோக்கியம் பெற்ற அனைவர்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறான். பொருளாதார பலம் உள்ளவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறான். அதே போன்று யார் ஹஜ்ஜை நாடுகிறாரோ எப்பொழுதுமே வெறும் அல்லாஹ்வை மாத்திர நாட வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திர நாட, அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தை அவர் மனதிலே உறுதி செய்து கொள்ள வேண்டும், கலப்பற்ற எண்ணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்ற முறைப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறைப்படி அந்த அமலை அவர் ஆக்கிக்கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தோதுவானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் எப்பொழுதுமே அந்த செலவினங்கள், ஹஜ்ஜுடைய செலவினங்கள் அனைத்துமே ஹலாலான வருமானத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். அதே நேரம் மிகவும் ஹஜ்ஜுடைய விடயங்களை தாராளமாக செலவழிக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவற்றையே அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், தூய்மையானவற்றை அங்கீகரிக்கிறான். அதே நேரம் அது மிக மகத்தான கூலிகளை தரக்கூடிய ஒரு செலவினமாக இருக்கிறது. அதே நேரம் அந்த செலவினங்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலிகளை வழங்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஹாக்கிம் ரஹிமுல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உம்ரா பயணத்தை மேற்கொண்ட பொழுது அவர்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு சொன்ன விடயம்தான் எல்லோருக்கும் பொதுவானது. மனைவியை நோக்கி சொன்னார்கள், ஆயிஷாவே, உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு சிரமப்பட்டு அமல் செய்கிறீர்களோ, அதே நேரம் எந்த அளவுக்கு நீங்கள் செலவழித்து இந்த அமலை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கூலி கிடைக்கும். செலவும் உங்களுடைய சிரமமும் மகத்தானவைகளாக இருக்கின்ற பொழுது கூலி மகத்தாக கிடைக்கும். ஹாக்கிம் தாரகுத்னி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத். அதே போன்று ஒவ்வொரு ஹாஜ்களை முன்னோக்கி நான் குறிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், இஹ்லாஸ் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வை தவிர வேறு எவருடன் சம்பந்தப்படுத்த வேண்டாம். அதே நேரம் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடமே நிறைவேற்றுமாறு வேண்டுங்கள். அதே நேரம் அது அவன்தான் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன், அவன் துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அவன் அனைத்து காரியங்கள் மீதும் ஆற்றல் படைத்தவன். அவனை தவிர அனைத்துமே அவன் பக்கம் தேவை உள்ளவைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நம்ல் 62வது வசனத்தில் சொல்கிறான்,
இக்கட்டான நிலைமையில் ஒருவர் அவனை அழைக்கின்ற பொழுது அந்த இக்கட்டான நிலைமையில் அகப்பட்ட அப்படியான மனிதனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் யார்? அதே நேரம் அந்த தீங்கை அகற்றி வைப்பவன் யார்? அதேவன் உங்களை பூமியிலே அல்லாஹ் பிரதிநிதிகளாக்கியிருக்கிறான். அல்லாவோடு வேறு இறைவன் இருக்கிறார்களா என்ற அந்த ஏகத்துவத்தை இப்படியான செய்கின்ற அல்லாஹ் ஒருவனைத்தானே நீங்கள் வணங்க வேண்டும். நீங்கள் கொஞ்சம் பேர் தான் புத்துணர்ச்சி பெறுகிறீர்கள், சிந்தித்து உணர்கிறீர்கள். அதே போன்று சூரா யூனுஸ் 107 தோவினார்கள், உங்களுக்கு அல்லாஹ் ஏதேனும் தீங்கை இழைக்க அல்லாஹ் தீங்கை ஏற்படுத்திவிட்டால் அதை அவனை தவிர வேறு யாராலும் அகற்ற முடியாது. அதே நேரம் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நலவை நாடிவிட்டால் அது அவனை தவிர வேறு யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் நாடியவர்களுக்கு அந்த நலவை ஏற்படுத்துகிறான். தன்னுடைய அடியார்களிலே அவன் மன்னிக்கக்கூடியவன், கிருபை உள்ளவன் என்ற ஆயத்துக்களை ஓதி அல்லாஹ் நாடியதை செய்கிறான். அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கிறான். லாப நஷ்டங்கள் ஏற்படுத்தக்கூடியவன் அவன், நலவு தீமையை ஏற்படுத்தக்கூடியவன் அவன் என்ற அந்த ஈமானிய நம்பிக்கை உள்ளத்தில் நம்ம விதைக்கின்ற ஆயத்தை ஓதியவர்களாக முதலாவது ஹுத்பா சுருக்கம் முடிக்கிறார்கள். முதலாவது ஹுத்பா இறுதி கட்டத்தில் அல்லாஹ்வுடைய அடியார்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் அல்லாஹ்வுடைய சங்கையான இடங்களை மதியுங்கள். ஹரம் ஷரீஃபுகளை, ஹரத்துடைய எல்லைக்கு உட்பட்ட விடயங்களை, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை மதித்து நடங்கள், கௌரவம் செய்யுங்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய காபாவுக்கு பக்கத்தில் பேண வேண்டிய ஒழுக்கங்களை நீங்கள் கடைபிடியுங்கள். அந்த பாதுகாப்பான ஊர் மக்கா நகரிலே பேண வேண்டிய ஒழுக்கங்களை கடைபிடியுங்கள். மதினாவிலே கடைபிடியுங்கள். ஹரம் ஷரீஃபுகளிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரிலே என்று மதினாவை எப்படிகிறார்கள் வர்ணிக்கிறார்கள். அந்த ஊரில் ஒழுக்கங்களை கடைபிடியுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் ஹஜ்ஜை தூய்மையாக செய்ய முனையுங்கள். அல்லாஹ்வுக்காக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே சரியான அழகான முறைப்படி செய்யுங்கள். நல்ல அழகான மிருதுவான பேச்சுக்களை பேசுங்கள். சுன்னத்துக்கு பொருத்தமாக உடைய அமைத்துக் கொள்ளுங்கள். இப்படி செய்தால்தான் கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு முதலாவது உண்மையான ஈமான் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜை, உம்ராவை, மக்ஃபிரத்தை என்று துஆ கேட்டுவிட்டு இஸ்திக்பார் செய்ய மருத்துவ இஸ்திக்பார் செய்துவிட்டு முதலாவது ஹுத்பாயை சுருக்கமாக முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாய் மிக சுருக்கமாக ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின் அல்லாஹ்வுடைய காபாவை ஹஜ் செய்ய வந்து கொண்டிருக்கக்கூடிய வர இருக்கின்ற ஹாஜிகளே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சில கடமைகள் இருக்கின்றன, சில அடிப்படைகள் இருக்கின்றன, சில வாஜிபாத்துகள் இருக்கின்றன, சில சுன்னத்துகள் இருக்கின்றன, சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன. எனவே ஒரு முஸ்லீம் ஹராம் கட்டி நியத்து வைத்து விட்டால் அவர் தனக்கு அந்த ஹஜ்ஜை கட்டாயம் நிறைவேற்றுகிற நியத்தை வைத்து விட்டால் அவர் நிறைவேற்றுவது கட்டாயம். அவர் தன் மீது அந்த அமலை கட்டாயப்படுத்தி கொண்டார். தடுக்கப்பட்ட ஹராம் அணிந்தவர் நியத்து வைத்தவர் எவைகளெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதை தான் தவிர்ந்து கொள்வேன் என்று அவர் அல்லாஹ்விடம் வாக்கு கொடுத்து விட்டார். எனவே அதை அவர் பேண வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடமிருந்து உங்களுடைய ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கிரியைகளை கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அமல்களை கிரியைகளை எப்படி நான் செய்ய சொன்னேனோ அதை போன்று செய்யுங்கள். அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரிசுத்தமான புனித பூமியிலே அல்லாஹ் ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறான். யார் பொருத்தமான ஒருவருக்கு அவர்களிடத்தில் அந்த ஹரமைன் அஷ்ஷரீஃபைன் கண்ணியமான மகத்தான புனித பூமிக்கு ஊழியம் செய்கின்ற ஆற்றல் உள்ளவர்களிடம், அதுக்கு தகுந்தவர்களிடம் அந்த புனித பூமிகளை பாதுகாக்கின்ற ஆற்றல் உள்ளவர்களிடம் அல்லாஹ் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான், ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான். அதே நேரம் அந்த மக்கா நகர் மதீனா நகருக்கு வரக்கூடிய புனித பூமியை நோக்கி வரக்கூடிய விருந்தாளிகளை நல்ல முறையிலே பணிவிடை செய்து ஊழியம் செய்து கவனிக்கக்கூடிய அப்படியான ஒரு ஆட்சியாளர் இங்கே ஆக்கியிருக்கிறார். அதன் இந்த சவுதி அரேபியாவுடைய அரசாங்கத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அல்லாஹ் அதை கண்ணியப்படுத்துவானாக, பலப்படுத்துவானாக என்று துஆ கேட்டுவிட்டு ஹரமைன் ஷரீஃபை 2 புனித பூமிகளுக்கும் அவர்களை ஆட்சியாளர்கள் ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய ஹராமுடைய மீகாத்துடைய அந்த எல்லைகள் அவைகளிலே அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள். அந்த இடத்திலே உலமாக்களை பொறுப்பாகிறார்கள். ஒவ்வொரு மீகாத் என்று சொன்னால் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து வரும்பொழுது அந்த எல்லை அடைகின்ற பொழுது அவர்கள் நியத்து வைக்க வேண்டிய இடம், அந்த போர்டர், அந்த இடத்துல வழிகாட்டக்கூடிய உலமாக்கள், நல்ல மார்க்க போதனை வழங்கக்கூடிய உலமாக்களை இந்த அரசாங்கம் நியமித்திருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய ஹஜ்ஜுடைய கிரியைகள், உம்ராவுடைய கிரியைகள் அழகான முறையில் செய்வதற்கான வழிகாட்டலை அவர்கள் வழங்குவார்கள். அதே போன்று அவர்களுக்கு நல்ல முறையில் சரியான வழியை காட்டுவார்கள். எனவே நீங்கள் மார்க்க அறிவு ஞானம் உள்ள உலமாக்களிடம் உங்களுக்கு தெரியாத விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியாவிட்டால் என்ற சூரா நஹல் 43 வசனத்தை ஓதி, அதே நேரம் டிஜிட்டல் முறையிலே, நவீன தொழில்நுட்ப அமைப்பிலே டிஜிட்டல் முறையிலே அனைத்து விடயங்களையும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை இலகுபடுத்தி தந்திருக்கிறார்கள். ஏன்? ரஹ்மானுடைய அளவற்ற அருளானுடைய அன்பு மிகுந்த கௌரவமான விருந்தாளிகளுக்கு பணிவிடை செய்வதற்காக மிகவும் இலகுபடுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே சகோதரர் ஹாஜ் அவர்களே, சகோதரி ஹாஜ் அவர்களே, அதாவது ஆண் பெண் ஹாஜாக்களே, உங்களுடைய உம்ரா, உங்களுடைய ஹஜ் எல்லாம் மப்ரூராக இருக்க வேண்டும், நன்மை கலந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்காக இருக்கணும். உங்களுடைய முயற்சி அமல் அல்லாஹ்விடம் நன்றி பாராட்டப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், கூலி கிடைக்க வேண்டும். ஹஜ்ஜுல் மப்ரூர், அதற்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது. தபரானி ரஹ்மத்துல்லாஹி.
அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார் அவர் அனுமதிக்கப்படாத கணவன் மனைவியுடைய உறவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயம் அந்த குறிப்பிட்ட நாட்களிலே தவிர்த்து கொள்கிறார். ஆபாச பேச்சுக்கள், அதை இச்சை கலந்த செயல்கள் ஹலாலாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தவிர்த்து கொள்கிறார், ஹராமாக்கப்படுகிறது. ஹராமோடு அதே நேரம் பாவங்கள் செய்யவில்லை, கெட்ட வார்த்தைகள் பேசவில்லை, அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்யவில்லை என்றிருந்தால் பாவத்தை தவிர்த்து, தடுக்கப்பட்டவில்லை தவிர்த்து, நாவை பேணி மானக்கேடான விடயங்களை சொல் செயலால் தவிர்த்து கொண்டு ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர் அன்று பிறந்த பாலகன் போன்று தன்னுடைய தாய் தன்னை பெற்ற நாளில் பச்சிலங்குழந்தையாக நியூபோர்ன் பேபியாக எப்படி அவர் வெளியே வருகிறாரோ அது போன்றுதான் ஹஜ்ஜிலிருந்து திரும்புகிறார் என்ற ஹதீஸை சிறப்பை மிக ஆழமான சிறப்பை உள்ளடக்கிய ஹதீஸை முன்வைக்கிறார்கள் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். அதே போன்று இது உங்களுடைய சந்தர்ப்பம், ஹாஜிகள் இது உங்களுக்கான சந்தர்ப்பம். இந்த புனித பூமிகளிலே, வஹி இறங்கிய இடங்களிலே, குர்ஆன் இறங்கிய இடங்களிலே என்ன செய்யலாம்? உங்களுடைய கண்ணீர்கள், கைசேத கண்ணீர்கள், கவலை கண்ணீர்கள், உங்களுடைய பாவங்கள் நினைத்து நீங்கள் வடிக்கின்ற கண்ணீர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மேலோங்கி செல்வதற்கான சந்தர்ப்பம், உங்களை சுத்தப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம். உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவங்கள் இஸ்திக்பார் செய்து அதன் மூலம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதே நேரம் நீங்கள் உண்மையான தௌபாவாக அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து அந்த தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தௌபாவாக ஆக்கிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம். நழுக விட்டு விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்பொழுதும் ஸலவாத்தை சலாமை அதிகமாக சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் என்றால் என்ன, அதனுடைய சுருக்கம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, சிறப்புகள் என்ன, அதனுடைய முறைகள் என்ன என்ற அத்தனை சுருக்கமான குத்பாவிலிருந்து ஷேக் அப்துல்லா ஜுஹானி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் விடைபெறுகிறார்கள்.